தலைநகர் டெல்லி மற்றும் சென்னை மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்டியிருக்கிறது. மதுரையில் இருக்கக்கூடிய புத்தாண்டு கொண்டாட்டங்கள் குறித்து செய்தியாளர் ஹரியிடம் கேட்கலாம். ஹரி, மதுரையில நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? அங்கு புத்தாண்டை வரவேற்பதற்காக மக்கள் எந்த அளவிற்கு உற்சாகத்தோடு காத்திருக்கிறார்கள்? நிச்சயமா காத்திரி பாத்தீங்கன்னா மதுரையில மிகப்பெரிய அளவில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டி இருக்கிறது என்று கூறலாம். மதுரையில் உள்ள பிரபல தனியார் ஓட்டல்களில் இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு இருக்கிறது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று 2017ஆம் ஆண்டை வரவேற்பதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்களே இந்த பார்க்கலாம், இந்த அளவில் இருக்கிற இந்த குடும்பத்தினர், நாம இந்த இடத்துல இந்த குடும்பத்தினரை பார்க்கலாம். மிகப்பெரிய உள்ள ஒரு பாடலுடன் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்டே கேட்கலாம் எந்த அளவிற்கு இந்த புத்தாண்டை அவர்கள் வரவேற்கிறார்கள் என்பதற்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, அந்த புத்தாண்டை நீங்க எந்த அளவுக்கு வரவேற்கிறீங்க? ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்றோம், ரொம்ப சூப்பரா வரவேற்கிறோம். நீங்க சொல்லுங்க, அந்த புத்தாண்டு உங்களுக்கு எந்த மாதிரியான புத்தாண்டா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நீ வரப்போறதும் நல்லா இதே மாதிரி என்டர்டைன்மெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன். புத்தாண்டு எப்படி செலிப்ரேட் பண்றீங்க? நல்லா சந்தோஷமா செலிப்ரேட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த புத்தாண்டை வரவேற்கிறது நாங்க ரொம்ப என்ஜாயா இருக்கோம். என் ஸ்கூலுக்கு என்னோட விஷயம் சொல்றேன். நான் 10th படிக்கிறேன். எல்லாரும் எதிர்பாருங்க, என்ன நான் வருவேன் கண்டிப்பா. எப்படி நீங்க சூப்பரா இருந்துச்சு. நல்லா ஆடி செலிப்ரேட் பண்ணுவோம். இங்க நல்லா இருந்துச்சு. மிகப்பெரிய இங்க கொண்டாட்டங்கள் என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா இங்க திரைப்பட பாடலுக்கு என்று அவர்கள் நடனமாடுவதை காட்சிகளை பார்க்க முடிகிறது. மிகப்பெரிய அவர்கள் கொண்டாட்டத்தை மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில மணி துளிகளில் புத்தாண்டு என்பது பிறக்க இருக்கிறதுனால் அவர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் தங்களது அந்த புத்தாண்டை வரவேற்பதற்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உள்ள இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போ பலர் குடும்பத்துடன் தான் இங்க வந்திருக்கிறார்கள். இப்ப தற்போது இருக்கிற குடும்பத்துடன் இருப்பவர்களை கேட்கலாம். மேடம், இந்த புத்தாண்டு எப்படி வரவேற்கிறீங்க? நீங்க என்ன உறுதி எடுத்துறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லா கஷ்டமும் யாருக்கும் எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும். புத்தாண்டை பொறுத்தளவுக்கு எந்த மாதிரியான இந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் இருக்கிறது? எந்த மாதிரியான சந்தோஷத்துல இருக்கு? கிராமிய நிகழ்ச்சி வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது நல்லா இருக்கு. மதுரைக்கு ஏற்ற கல்ச்சர் நல்லா இருக்கு. இனிய புத்தாண்டு வாழ்த்து. பாத்தீங்கன்னா காயத்ரி, புத்தாண்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல போறதே மதுரையில் பல இடங்களில் விமர்சையாக இந்த புத்தாண்டை வரவேற்பதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது காயத்ரி.